ஏன்னா மூக்காமுத்துவை வந்து பூஸ்ட் பண்றாங்க. திமுக மாநாட்டுல மூக்காமுத்து தான் யானை மேல உட்காந்து கொடி பிடிச்சு வர்றாரு மதுரையில. அதுக்கு அடுத்த நாள் முத நாள் நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் வரல, மறுநாள் தான் வர்றாரு. அது பாதியில வந்தாருன்ன உடனே எம்ஜிஆர் பேசிட்டு போன பிறகு கூட்டமும் கலைஞ்சிருது. கலைஞர் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி கூட்டத்தை முடிச்சிடுறாங்க. கலைஞர் அந்த கூட்டத்துல பேசல மதுரை மாநாட்டுல. இப்போ இந்த மாதிரி வந்து எம்ஜிஆரா கலைஞரா அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வருது. அப்பவும் சொல்றாங்க, அவரை பேச சொல்லுவோமா இல்ல நீங்க பேசுறீங்களா, அவர் பேசினா கூட்டம் போயிருன்றாங்க. நான் தானே தலைவர் அப்படின்றாரு கலைஞர். நான் தானே தலைவர்னு நான் தானே கடைசியா பேசணும் அப்படின்னு அன்னை வாங்கண்ணே பேசுங்கண்ணேன்னு அவர் பேசணுன்னு கூட்டம் கலைஞ்சிருது. இவர் எந்திரிச்சு போய் நின்று உட்காருங்க உட்காருங்கன்றாங்க. கூட்டம் அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. இந்த ஒரு பனி போர் இவங்களுக்குள்ள கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் எம்ஜிஆர் வந்து சரி நம்ம இருப்போம் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு வெளியேறணும்ன்ற எண்ணம்லாம் கிடையாது. வெளியேற்றணும்னு மனசுல வன்மம் வச்சது நாவலர். கலைஞரை கொண்டு செயல்படுத்துறதுக்கான தருணங்கள் ரொம்ப வாய்ப்பா இருந்துச்சு. கடைசி நிமிஷத்துல கூட அவர் எங்கேயோ உள்ள போயிருக்கும் போது இவர் கீழே இறங்கி வந்து பத்திரிகையாளர்கள் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவரை கட்சியை விட்டு வெளியேற்றியாச்சுன்னு சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம்னு நினைக்கிறதுக்குள்ள இவர் வந்து தகவலை கொடுத்துட்டாரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நீதி மறையட்டுமே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே.